வணக்கம். டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு முதல்ல இன்னொரு முறை வாழ்த்துக்களை சொல்லிக்கணும். ஏன்னா அந்தகன் ரிலீஸ் ஆன 2வது நாள்லையும் எங்க பார்த்தாலும் நல்ல வரவேற்பு, நல்ல டாக், மவுத் டாக் அப்படின்றது பிரமாதமா இருக்கு. தியாகராஜன் சாருடைய டைரக்ஷன்ல பிரசாந்த் சார் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் அந்தகன். இந்த படத்தை பத்தின இன்னும் சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்தகன் அந்தாதூன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக். அதை ஹிந்தி படமா வந்தப்பவே நிறைய பேர் பார்த்ததுதான். எப்படி த்ரீஷ்யம் அப்படிங்கிற ஒரு படம் இந்தியா முழுக்க தெரிந்திருந்தாலும் கூட ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அந்தந்த மொழிகள்ல அந்த படம் எடுக்கப்பட்டது. தமிழ்ல பாபநாசம் அப்படின்னு கமல் சார் நடிச்சிருந்தாரு அப்படின்றது போல இந்த அந்தகன் திரைப்படமும் அந்தாதூங்கிற திரைப்படத்தினுடைய ரீமேக் அப்படிதான் சொல்லணும். ஆனாலும் கூட அதே அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா, இதான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதா அப்படின்னா, படத்தில் நடித்தவர்களுடைய நடிப்பு இந்த படத்தை அப்படியே தூக்கிட்டு போகுது. படத்தினுடைய கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையா இருக்கட்டும், பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களுடைய வசனங்களா இருக்கட்டும், தியாகராஜன் சாருடைய நேர்த்தியான இயக்கமா இருக்கட்டும், இதுதான் தமிழ் அந்தகனை அந்தாதும் தாக்கத்தையும் தாண்டி நம்மை பாராட்ட வைக்குது, நம்மை சிலிர்க்க வைக்குது, ஈர்க்க வைக்குது. முக்கியமா இந்த படத்துல பிரசாந்த் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் மாறி இருக்குங்கிறத குறிப்பிட்டே ஆகும். ஒரு பார்வையற்றவராக, ஒரு குறைபாடு கொண்டவராக அவர் தன்னை அப்படியே மாற்றிக்கொண்டு நடித்திருக்கிற ஒவ்வொரு இடங்களும் அப்ளாஸ் அள்ளுகிற விதமாக, ஆச்சரியம் தருகிற விதமாகத்தான் பார்க்கப்படுது. தன்னுடைய 16வது 17வது வயசுல திரையுலகிற்கு வந்த பிரசாந்த் அவர்களுக்கு முதல் படமாக அமைஞ்சதுதான் வைகாசி பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்ப இந்த ஆடி மாசத்துல பிரசாந்த் மீண்டும் பிறந்தாச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரசாந்த் அவர்களுக்கு உண்டான நல்ல படம். இன்னும் சொல்ல போனா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் அவர்களை இன்னும் சரியாக இந்த சினிமா பயன்படுத்தி கொள்ளவில்லையோ அப்படிங்கிறது தான் தோணும். அஜித், விஜய் அப்படிங்கிற அந்த காலகட்டம் வருவதற்கு முன்னாடியே வந்தவர் தான் பிரசாந்த். அஜித் வளர்ந்து கொண்டிருக்கும் போதே பிரசாந்த் நடித்த படங்களும், விஜய் வளர்ந்து கொண்டிருக்கும் போதே பிரசாந்த் நடித்த படங்களும் தனித்துவமான படங்களாக இருந்துச்சுங்கிறதையும் நம்மள யாருமே மறக்கவோ முடியாது. இந்த அந்தகன் திரைப்படத்தை பொறுத்தவரையும் ஒரு 7-8 கதாபாத்திரங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு ஹாரர் படம், ஒரு த்ரில்லர் படம் அப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இத்தனைக்கும் சொல்ல போனா இது ஏற்கனவே பழக்கப்பட்ட, தெரிந்த, ஒரு ஹிட்டடித்த ஒரு படம் தான். ஆனாலும் கூட இங்க அந்த பிரசாந்த் அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடித்த விதம் பாராட்டுக்குரியது. அதே போல சிம்ரன் அவர்களுடைய நடிப்பு கவனிக்க வைக்கிற வகையில் இருக்கு. சமுத்திரக்கனி, கார்த்திக் சார் முதலானவர்களுடைய நடிப்பா இருக்கட்டும், அந்த பக்கம் ஊர்வசி மேடமுடைய நடிப்பு, யோகி பாபு வந்து போகிற அட்டகாசமான காட்சிகள், ரைமிங் வசனங்கள் அப்படின்றதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்தை பக்கபலமாக அப்படியே தூக்கிட்டே போகுது. KS ரவிக்குமார் வருகிற 4 காட்சிகளுமே அவருடைய முத்திரையை பதிக்க தவறவே இல்லை அவர். மொத்தத்துல இந்த அந்தகன் திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு கம்பேக் பிரசாந்த் அப்படின்னு சொல்லும் வகையில தான் இருக்கு. பிரசாந்த் இப்ப சமீபத்துல விஜய் கூட சேர்ந்து கோட் படத்துல வெங்கட் பிரபு சாருடைய டைரக்ஷன்ல நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இதே சமயத்துல அந்த காலத்திலேயே பல முக்கியமான ஹீரோக்கு டைரக்டர்கள் அவருடைய படங்கள் எல்லாம் பிரசாந்த் நடித்ததையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். முக்கியமா இன்னைக்கு முக்கியமான இயக்குனர்கள் அப்படிங்கிற பட்டியலில் இருக்கிற ஹரிசார், சிங்கம் 1, சிங்கம் 2, சாமி மாதிரியான படங்கள் எல்லாம் கொடுத்த ஹரிசார் அவர்களுடைய முதல் படமே பிரசாந்தை வைத்துத்தான் எடுத்திருந்தார். தமிழ் அப்படிங்கிற படத்தின் மூலமா தான் ஹரிசார் அறிமுகமானாருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவர் தான். அதே போல மணிரத்னம் சார் அவர்களுடைய டைரக்ஷன்ல திருடா அப்படிங்கிற படமும் அந்த காலத்திலேயே மணிரத்னம் சார் டைரக்ஷன்ல பிரசாந்த் நடிச்சிருந்தார். அதே போல இன்னைக்கு வரைக்கும் ஒளிப்பதிவா இருக்கட்டும், இயக்கமா இருக்கட்டும், ஒரு யதார்த்தமான படைப்புகளை தந்து கொண்டே இருப்பவர் அப்படின்னு பெயர் எடுத்த மறக்கவே முடியாத மாபெரும் கலைஞன் பாலுமகேந்திரா அவர்களுடைய இயக்கத்திலையும் வண்ண பூக்கள் மாதிரியான படங்கள் பிரசாந்த் நடித்து நம்ம மனசுல பச்சக்குன்னு ஒட்டிக்கிட்ட படங்கள். இதே போல தமிழ் சினிமாவில் இருக்கட்டும், இல்லை தமிழக அரசியலில் இருக்கட்டும், ஒரு ஆளுமை மிக்கவர் அப்படின்னு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற கலைஞர் அவர்களுடைய பொன்னர் சங்கரில் நடித்த பெருமையும் இவருக்கு உண்டு. இப்படி பிரசாந்தினுடைய கரியரை எடுத்துக்கொண்டே பார்க்கும்போது, அதே போல ஜென்டில்மேன் எடுத்த சங்கர்,
அதற்கு பிறகு காதலன் எடுத்தார். காதலனை அடுத்து கமலஹாசனை வைத்துக்கொண்டு இந்தியன் எடுத்தார். இந்தியனுக்கு பிறகு பிரசாந்தை வைத்துக்கொண்டு உலக அழகி ஐஸ்வர்யா ராவுக்கு உண்டான முதல் நாயகனாக பிரசாந்த் அமைந்தார். ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒரு டபுள் ஆக்ஷன் படம் பிரசாந்த் நடித்தது. டபுள் ஆக்ஷன் படத்தினுடைய டோட்டல் அதுதான். அந்த படத்துக்கு இடையா இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடியுமே இது வரைக்கும் டபுள் ஆக்ஷன் படங்களே வந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிரசாந்தினுடைய கரியர்ல நடுவுல ஒரு பிரேக் ஒன்று இருந்தது. சரியான படங்கள் அமையல அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் கூட இப்ப ஒரு நீண்ட இடைவெளி. இந்த படம் கரோனா காலத்துல எடுக்கப்பட்ட படம், அப்பவே வந்திருக்க வேண்டிய படம். ஆனா அப்பெல்லாம் தியாகராஜன் சார்ட்ட பேசும்போது பாண்டிச்சேரியில இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதுக்கு ஏன் பாண்டிச்சேரி அப்படிங்கிறதுக்கு இப்ப ரசிகர்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கும். படத்தினுடைய கதை அமைப்பே பாண்டிச்சேரியினுடைய தெருக்கள் தான். அழகான தெருக்களை மேலும் அழகாக்கி கொடுத்திருக்கிற ரவி யாதவ் சாருக்கும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கணும். இந்த அந்தகன் படம் 2வது நாளாகவும் நல்ல கலெக்ஷனோட நல்லபடியான ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ரசிகர்களுக்கும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கணும். எந்த ஒரு நல்ல படம் வந்தாலும் ரசிகர்கள் எப்போதும் கை கொடுக்க தயாரா இருக்காங்க, ரசிக்க தயாரா இருக்காங்கன்றதுக்கு பிரசாந்த் நடித்து வெளிவந்திருக்கிற இந்த அந்தகன் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றத இங்க பார்க்க வேண்டியிருக்கு. அந்தகன் படத்துக்கு மார்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க 10 ஸ்டாருக்கு நான் 9 ஸ்டார் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு படத்தினுடைய நேர்த்தி, வடிவமைக்கப்பட்ட விதம், வசனங்கள் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு, காட்சி அமைப்புகள், ஒரு காட்சிக்கு பின்னாடி முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற அந்த உத்தி எல்லாமே ரொம்ப அழகா, எந்த பிரயத்தனங்களும் இல்லாம கதையோட கோட்டிலேயே அழகா அமைஞ்சிருக்கிறது பாராட்டுக்குரிய வகையில் இருக்கு. முதல்ல ஒரு வயக்காட்டுல ஒரு துப்பாக்கியோட ஒருத்தர் முயலை வேட்டையாடுவதற்கு வருவதா இருக்கட்டும், பின்னாடி கடைசியில அந்த சீன் வருவதா இருக்கட்டும், அந்த ரெண்டுத்தையுமே இணைக்கிற விதம் ஒரு எதிர்பாராத ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா நாசூக்கா அதை காமிச்சிருக்கிற விதமும் கூட கிளாப்ஸ் அள்ளுகிற விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு பிறகு அதற்கு கிளைமாக்ஸ் காட்சியில பிரசாந்த் லண்டன்ல நடந்து வருகிற காட்சியா இருக்கட்டும், அப்படி நடந்து கொண்டிருக்கும் போதே இருக்கிற ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பான டப்பாவா இருக்கட்டும், அந்த டப்பாவை பிரசாந்த் கையாளுகிற காலா இருக்கிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே இயக்குனர் டச் அப்படின்றத தான் இங்க குறிப்பிட வேண்டியிருக்கு. தியாகராஜன் சாருடைய இயக்கிய படங்கள்ல இந்த படம் முக்கியமான படம். பிரசாந்த் அவர்களுடைய மீண்டும் பிரசாந்த் அப்படின்னு சொல்ற, அதே போல ஆடி பிறந்தாச்சு பிரசாந்த் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் ரசிகர்களுக்கு, டாப் ஸ்டார் பிரசாந்த் ரசிகர்களுக்கு நிச்சயமா அந்தகன் ஒரு கொண்டாட்டம், ஒரு குதூகலம் தான். 10க்கு 9 ஸ்டார் கொடுக்குறேன். அந்தகன் டீமுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.